நடப்பது எல்லாம் நன்மைக்கே, நன்மையாய் நடந்த எல்லாவற்றுக்கும் நாம் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்வோம். இந்த பதிவை நீங்க பாக்குறீங்கன்னா உங்களுடைய கேள்விகளுக்கான பதில் கிடைக்க போகுது அப்படின்றது தான் அர்த்தம். ஏன்னா பிரபஞ்சம் இந்த நேரத்துல உங்களுக்கான பதிலை கொண்டு வந்திருக்கு இந்த பதிவின் மூலயமா. ஸோ அந்த பதில்கள் என்ன, அது எப்படி நம்ம பார்க்க போறோம் அப்படின்றதெல்லாம் நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன். பிஃபோர் தட், நான் உங்கள் சாரா, த எம்ப்ரஸ் ஆஃப் டாரோ அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர். உங்க எல்லா ராசிக்கும், நீங்க எல்லாரும் ஒரு ஒரு ராசியில இருப்பீங்க. அப்போ ஒரு ஒரு ராசிக்கும் தனித்தனியா உங்க மனசுல கேள்விகள் 1000 இருக்கும். ஆனா முக்கிய விஷயங்களுக்கான கேள்விகள் பார்க்கும்போது அது ஒரு 5 கேட்டகரியா நம்ம எப்பவுமே பிரிச்சுக்கலாம். மெயின் உங்களுடைய பொருளாதாரம், உங்களுடைய கரியர் லைஃப், வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள், உங்களுடைய ரிலேஷன்ஷிப் உறவுகள் சார்ந்த விஷயங்கள், அண்ட் உங்களுடைய பர்சனலாக ஏதாவது உங்களுக்கான பேஷனாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது கோலாக இருக்கட்டும், ஆன்மீக ரீதியாக இருக்கட்டும், ஸோ பர்சனலான விஷயங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, நிறைய பேர் வேலை பார்த்துக்கிட்டே படிச்சுக்கிட்டு இருப்பீங்க, அப்படி இருந்தாலும் சரி, இல்லை உங்களுடைய குழந்தைகளுக்கான கல்வி சார்ந்த விஷயமா இருக்கட்டும். இந்த 5 கேட்டகரிஸ் தான். இதை பேஸ் பண்ணி தான் நம்மளோட வாழ்க்கை எப்பவுமே மூவ் ஆகிட்டே இருக்கும் இல்லையா? அப்போது அந்த 5 கேட்டகரியில் உங்களுக்கு என்ன மாதிரியான கேள்விகள் இருந்தாலும் அந்த ஒரு கேள்விகளுக்கான பதில் ஆமாவா இல்லையா, எஸ் ஆர் நோ, இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பொருளாதாரம் சார்ந்து ஒருத்தவங்களுக்கும் ஒரு விதமான கேள்விகள் இருக்கும். ஒருத்தருக்கு என்னோட கடன் அடையுமா அடையாதா அப்படின்னு இருக்கும். இன்னொருத்தருக்கு எனக்கு கடன் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு இருக்கும். இன்னொருத்தருக்கு எனக்கு நான் எதிர்பார்க்குற அந்த பணம் வருமா வராதா அப்படின்னு இருக்கும். அப்போ ஒருத்தருக்கும் ஒரு விதமான கேள்விகள் அந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்லேயே இருக்கும் இல்லையா? அப்படி இந்த 5 கேட்டகரியிலையும் உங்களுக்கு என்னென்ன விதமான கேள்விகள் இருக்கோ அந்த கேள்வியை பேஸ் பண்ணி உங்கள் ராசிக்கு தனித்தனியாக எஸ்ஸா நோவா அப்படின்றது தான் இந்த ஒரு பதிவின் மூலயமா நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஸோ நீங்கள் அப்போது உங்களுடைய இந்த 5 கேட்டகரியில் இருக்கக்கூடிய கேள்விகளுக்கும் பதில்களை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் யூனிவர்ஸ்க்கு நன்றி சொல்லும் விதமாக கமெண்ட் செக்ஷனில் நன்றி பிரபஞ்சம் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய வேண்டுதல்கள், கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் தாராளமாக பதிவிடலாம். ஏதாவது ஒரு கண்கள் மூலயமா பிரபஞ்சம் உங்களுக்கு உங்களுடைய கோரிக்கைகளை நிச்சயமாக நிறைவேற்றும். உங்களுக்கு இது மாதிரியான ஒரு பர்சனல் கைடன்ஸ் வேணும், ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் வேணும், டாரோ ரீடிங் கிளாஸஸ் ஜாயின் பண்ணணும்னாலும் சரி, டிஸ்பிளே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு, என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம உங்களோட ராசிக்கான அந்த 5 கேள்விகளுக்கான பதில்கள் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். சிம்ம ராசி, உங்களுடைய மனசுல 5 விதமான கேள்விகள் இருக்கும். ஒரு விஷயங்களுக்கும் கேள்விகள் இருக்கு இல்லையா? நீங்க கேள்விகளை தயார் பண்ணி வச்சுக்கோங்க. நாம 5 கேள்விகளுக்கும் என்னென்ன பதில் வருது, எஸ் வருதா நோ வருதா அப்படின்றத தனித்தனியா நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு வரக்கூடிய பதில்கள் எஸ்ஸா இருந்தாலும் சரி, நோவா இருந்தாலும் சரி, அதை சரியான ஒரு மனநிலை புரிதலோடு எடுத்துக்கிட்டு அதை பேஸ் பண்ணி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை மூவ் பண்ணணும் அப்படின்றதா என்னுடைய ஒரு வேண்டுகோள். ஸோ இப்போது உங்களுடைய வேலை தொழில் சார்ந்த விஷயத்திற்கு ஒரு கேள்வி, அந்த கேள்விக்கு பதில் என்ன வருது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சிம்மராசி, வேலை தொழில் சார்ந்த அந்த ஒரு கேள்விக்கு உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய பதில் பாசிட்டிவான ஒரு எஸ். அதுவும் எப்படி அது எஸ்ஸாக மாறும் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய கூட்டு முயற்சி, டீம் ஒர்க், மற்றவங்களோட நீங்கள் சேர்ந்து இணக்கமாக போகிற செயல்பாடுகள், இதில் தான் அந்த விஷயம் உங்களுக்கு எஸ்ஸாக மாறப்போகுது. அதுவும் பாசிட்டிவான எஸ்ஸாக மாறப்போகுது அப்படின்ற ஒரு பதில் வருது. இப்போது உங்களுடைய நிதி நிலைமை, பொருளாதாரம் சார்ந்த அந்த ஒரு கேள்விக்கு எஸ் வருதா நோ வருதா அப்படின்றத பார்க்கலாம். சிம்ம ராசி, உங்களுடைய நிதி பொருளாதாரம் சார்ந்த அந்த ஒரு கேள்விக்கு ஒரு பாசிட்டிவான நோ. அது ஏன் பாசிட்டிவான நோ அப்படின்னு பார்க்கும்போது,
அது ஒரு டெம்பரவரியான நோ. இப்போ இருக்க சூழலுக்கு, இப்போ இருக்க உங்கள் மனநிலைக்கு, இப்போ இருக்கிற இந்த ஒரு சுச்சுவேஷனுக்கு நோவாக இருக்கே தவிர்த்து நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அதை பாசிட்டிவாக எஸ்ஸாக மாற்றிக்கலாம். ஸோ அது பர்மனெண்ட்டான ஒரு நோ கிடையாது, ஒரு டெம்பரவரியான நோ தான். ஆனால் அதன் மூலம் உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் லேர்ன் பண்ணணுன்றதுனால அது ஒரு பாசிட்டிவான நோவாக இருக்குது. இப்போ உங்களுடைய காதல், திருமணம், ரிலேஷன்ஷிப் சார்ந்த ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா, அதற்கு எஸ் வருதா நோ வருதா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சிம்மராசி. ஸோ உங்களுடைய காதல், திருமணம், அந்த உறவு சார்ந்த அந்த கேள்விக்கு உங்களுக்கு வரக்கூடிய பதில் ஒரு பாசிட்டிவான எஸ். என்ன கேள்வியாக இருந்தாலும் சரி, பாசிட்டிவான எஸ் தான். அதில் ஒரு கம்ப்ளீஷன் இருக்குது. ஆனால் அந்த கம்ப்ளீஷனுக்கு அந்த எஸ் வர்றதுக்கு கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணணும் அப்படின்னு இருக்குது. அது ஒரு பாசிட்டிவான எஸ்ஸாக இருக்குது. இப்போ இந்த 3 விஷயங்களை தாண்டி உங்களோட பர்சனல் லைஃப்க்கு வரும். பர்சனல் லைஃப்பில் உங்களுக்கு உங்களோட பேஷன் சார்ந்து, உங்களுடைய ஆன்மீகம் சார்ந்து அப்படி ஏதாவது ஒரு கேள்விகள் இருக்கும் இல்லையா, அந்த கேள்விக்கு என்ன பதில் அப்படின்றத பார்க்கலாம். சிம்ம ராசி. அப்போது அதை சார்ந்த உங்களுடைய கேள்விக்கு உங்களுடைய பதில் ஒரு பாசிட்டிவான எஸ். அதுவும் ஸ்பிரிச்சுவல் ரீதியான ஒரு பாசிட்டிவான எஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் என்ன விஷயங்கள், செயல்பாடுகள் இனிஷியேட் பண்ணாலும் அது நல்ல விதமாக முடியுன்றதுனால அது ரொம்ப பாசிட்டிவான ஒரு எஸ்ஸாக இருக்குது. மேபி அது ஒரு பிளெஸ்ஸிங்ஸான ஒரு எஸ்ஸாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போது சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், படிச்சுட்டு இருக்கவங்களா இருக்கட்டும், வேலை பார்த்துக்கிட்டே, இல்லை உங்களுடைய குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயமா இருக்கட்டும், அதற்கான ஒரு கேள்வி எடுத்துக்கோங்க. அந்த கேள்விக்கு எஸ் வருதா நோ வருதா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ உங்களுடைய படிப்பு சார்ந்த அந்த ஒரு கேள்விக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் எஸ் அப்படின்றது இருக்குது. ஏன்னா ஜஸ்டிஸ் எப்போவுமே உங்களுக்காக செயல்படும். நீங்கள் என்ன கஷ்டப்பட்டிருக்கீங்களோ, படிப்புக்காக என்ன விஷயங்கள் நீங்கள் பண்ணியிருக்கீங்களோ அதற்கு நியாயமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அதனால் ஒரு பாசிட்டிவான எஸ் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அப்போ ஓவராலாக உங்களுடைய 5 கேள்விகளுக்கும் என்னென்ன பதில்கள் வந்திருக்கு அப்படின்றத பார்க்கும்போது, உங்களோட வேலை, தொழில் சார்ந்த அந்த ஒரு கேள்விக்கு பாசிட்டிவான எஸ். உங்களுடைய நிதி நிலைமை, பொருளாதாரம் அந்த ஒரு கேள்விக்கு பாசிட்டிவான ஒரு நோ. அண்ட் உங்களுடைய காதல், திருமண சார்ந்த அந்த உறவு ரீதியான கேள்விக்கு ஒரு பாசிட்டிவான எஸ். உங்களுடைய பர்சனல் லைஃப் சார்ந்த ஒரு கேள்விக்கு ஒரு பாசிட்டிவான ஸ்பிரிச்சுவல் ரீதியான ஒரு எஸ். அண்ட் உங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களுக்கு ஒரு பாசிட்டிவான எஸ். அப்போது ஓவரால் நிறைய எஸ்ன்ற ஒரு பதில் தான் உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் பயன்படுத்தி வாழ்க்கையில் பெரிய அளவில் வரணும் அப்படின்றது என்னுடைய வாழ்த்துக்கள். நேயர்களே, உங்கள் ராசிக்கான உங்கள் மனதில் இருக்கக்கூடிய 5 விதமான கேட்டகரி, 5 விதமான விஷயங்களுக்கான கேள்விகளுக்கான பதில்கள் என்ன அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்க. கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அண்ட் ஃபுல்ஃபில்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். எஸ் வந்ததுனாலும் சந்தோஷப்பட்டுக்கோங்க, நோ வந்ததுனாலும் ஓகே நல்லதுக்காக தான் அப்படின்னு நினச்சிக்கோங்க. அதுக்காக நீங்கள் வெக்ஸ் ஆக தேவையில்லை. ஸோ இதே மாதிரி வேறு என்ன பதிவு உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தாராளமாக என்கிட்ட கேட்கலாம். அண்ட் உங்களுக்கு பர்சனல் கைடன்ஸ், டவுட்ஸ் இருந்தாலும் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் கமெண்ட் செக்ஷனில் நன்றி பிரபஞ்சம் அப்படின்னு டைப் பண்ணி உங்களோட வேண்டுதல்களை, ஃபீட்பேக்கை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை அடுத்து இன்னொரு பதிவோடு மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.